கரடியும் தேனீயும் ஒரு நட்புக்கதை. ஒரு நல்ல காட்டில் பெரிய கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகப்பெரியவன். ஆனால் ஒரே பிரச்சனை இல்லை. அதுக்கு தேனுக்கு பேராசை. அந்த காட்டுக்குள் ஒரு பழைய மரத்தடியில் தேனீக்கள் கூண்டு கட்டி இருந்தன. அதில் தலைவி தேனீ, ராணி தேனீ மற்றும் நிறைய வேலைக்கார தேனீக்கள் இருந்தன. அவர்கள் தினமும் மலர்களிலிருந்து தேன் சேகரித்து சேமித்து வைத்துக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் கரடி அந்த மரத்தடியில் சுவையாக வாசனை வருது என்று நினைத்து ஓடி வந்தது. மரத்தை பார்த்ததும் அது என்னவோ என்று தெரிந்துவிட்டது. தேன். கரடி மரத்தை ஆட்டினது. கொஞ்சம் தேன் கீழே விழுந்தது. ஆனால் அதை பார்த்த தேனீக்கள் கோபமாக வந்தனர். ஐயோ, என்ன பண்ணிட்டேன்னு தெரியாமா என கரடி வழியில் ஓடிச் சென்றது. அடுத்த நாளில் கரடியை தேனீ தலைவி சந்தித்தாள். நீ எங்களிடம் கேட்காம ஏன் எங்கள் தேனை எடுத்து வந்தாய் என்று கேட்டாள். கரடி தலை தாழ்த்தி, மன்னிக்கணும், எனக்கு தேன் ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்கள் அனுமதி இல்லாம எடுத்தது தவறு என்று சொன்னது. ராணி தேனீ சிரித்தாள். நீ ஒவ்வொரு நாளும் நாங்களுடன் சேர்ந்து மலர்களிலிருந்து தேன் சேகரிக்க வந்தா நாங்கள் உனக்கும் ஒரு பஞ்சு தேன் கொடுப்போம். அது நம்ம நட்பு ஒத்திகையாக இருக்கட்டும். கரடி மகிழ்ந்தது. நிச்சயமா, இப்போது முதல் நாங்கள் நண்பர்கள் என்றது. அந்த நாள் முதல் கரடியும் தேனீயும் நண்பர்களாகி தினமும் சேர்ந்து வேலை செய்தார்கள். நட்பு, பகிர்வும் மற்றும் சிந்தித்துச் செயல்படுதல் அவர்களை நல்ல நண்பர்களாக்கியது. நட்பு எதிலும் வரலாம். வேறு வேறு ஜீவங்களில் கூட மரியாதையும் உதவியும் இருந்தால் நட்பு என்றும் இனிமையாகத் தொடரும்.